திரு வன்னியரசு, நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அதிமுக பாஜக கூட்டணியால் அதிமுகவுக்கு ஆபத்து இருக்கிறது, அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் அப்படின்லாம் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் தலைவர் திருமாவளவன் பேசுவது என்பது என்ன அதிமுக மேலே அவ்வளவு அக்கறை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமாக எழுது. தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறையெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதிமுக ஒரு மாநில உரிமை பேசிய ஒரு கட்சி தான். கடந்த காலங்களில் அதிமுக மட்டும்தான் எந்த கட்சியோடு கூட்டணி பேசினதோ அதுதான் அறிவிக்கும். எந்த அறிவிப்பையும் அவங்க தான் அறிவிப்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்பு மரியாதைக்குரிய இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய 2 பேப்பரில் அவருடைய நேர்காணல் நம்ம பார்த்துருப்போம். அதில் ரொம்ப தெளிவாக அதில் சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத கூட அவர் அதிமுக முதலமைச்சர் அப்படின்னா யார் அப்படிங்கிறது கூட சொல்லலை. ஏன்னா அன்றைக்கி அதிமுகவினுடைய அஃபீஷியலாக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், வேறு யாரும் இல்லை. இப்போ அவர் பேர் அவர் சொல்லலை. இப்போ இந்த இந்த தந்திரம் இருக்குல்ல, இந்த உத்தி, இந்த சதி இருக்குல்ல, இது பாஜக எப்போவுமே மற்ற மாநிலங்கள் செய்தது தான். இப்போ சிவசேனாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பு பாஜகவை விட இந்துத்துவாவை சனாதனத்தை தீவிரமாக பேசக்கூடிய இயக்கம் தான், கட்சி தான் அது. அப்படிப்பட்ட இயக்கத்தை அவர்கள் இன்றைக்கி சின்னாபனப்படுத்தி ஏக்நாத் சிண்டையை மட்டும் அவர் கொண்டு அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்கிறாங்க.